ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏடி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டை அரிசியோட பெனிஃபிட்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். மட்டை அரிசி வந்து பார்த்திங்கன்னா, நேற்று நான் வந்து டவுனை பக்கம் போயிருந்தேன். சரின்னு சொல்லிவிட்டு அதில் கொள்ளு, கம்பு இதெல்லாம் வாங்குறப்ப மட்டை அரிசியும் வந்து வாங்கலான்னு நினச்சேன். சரி எவ்வளோன்னு கேட்டப்போ 1 கிலோ 100 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஃபஸ்ட்டு இதை எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துக்கிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டம்ளர் தான் எடுத்து நான் 3 to 5 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அது நல்லா ப்ரௌன் கலரில் வரும். அது எல்லாத்தையும் கீழே ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வைக்கிறத விட ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போது நம்ம வடித்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அதனால் வடித்து தான் சாப்பிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நார் சத்து வந்து நிறையவே இருக்குது. வயசானவங்க இதை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி, ஏன்னா இதை சாப்பிட்டோன்னா ஹெவி ஃபீல் வரும், ஸ்டொமக் ஃபுல்லாக நமக்கு இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா வயசானவங்களுக்கு டைஜஷன் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் நடக்கும். ஸோ அதனால் வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்றதே ரொம்ப நல்லது. எதுனாலும் நம்ம வந்து அளவாக சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு நல்லதுங்க. இதில் ஆரோக்கியம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிகமாக வந்து எடுத்துக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, இதில் பொட்டாசியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, இந்த ரைஸில் விட்டமின் பி இருக்குது. ஸோ நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. குறிப்பாக வந்து சுகர் பேஷண்ட் வந்து சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு சுகரோட அளவை வந்து டிக்ரீஸ் பண்ணி கூட இந்த அரிசி வந்து கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நான் இன்றைக்கி சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் நான் லாஸ்ட்டாக வந்து இந்த இமேஜ் வரும், நான் எவ்வளோ சாப்பிட்டேன்றது. நான் கொஞ்சோண்டு தான் சாப்பிட்டேன். ஆனால் சாப்பிட்ட பிறகு பார்த்திங்கன்னா எனக்கு அப்படியே ஸ்டொமக்கே வந்து ஃபுல்லாகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு நான்வெஜ் மீல் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் இப்போ 3 o'clock வந்து சாப்பிட்டேன்னு வைங்களேன். இப்போ வரைக்கும் இடையில வந்து நான் எதுவுமே சாப்பிடல. குறிப்பாக வந்து என்னை மாதிரி வெயிட் லாஸில் வந்து இருக்கவங்க கிரேவிங்ஸ் வந்து நிறையா வரும். அவங்கெல்லாம் இந்த அரிசி வந்து ட்ரை பண்ணுறது ரொம்பவே வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ மச் ஆஃப் பெனிஃபிட்ஸும் கூட இந்த அரிசியில் இருக்குது. நீங்களே கூட நெட்டில் வந்து ரெஃபர் பண்ணி பாருங்கள். நான் வந்து எதனால் மட்டை அரிசி சூஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு சாப்பிட்டதுக்கு பிறகுமே வந்து ஸ்நாக்ஸ் வந்து அதிகமாக சாப்பிடுவேன். ஸோ வந்து நம்ம ரெஃபர் பண்ணும்போது சொன்னாங்க, காலை மதியம் இரவு சாப்பிட்டுட்டு இடையில வந்து எந்த ஒரு ஃபுட்டுமே வந்து எடுத்துக்கக்கூடாது. குறிப்பாக எண்ணெயில் பொரிச்ச ஐட்டங்கள், ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. இதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப எனக்கு வந்து மட்டை அரிசி வந்து ஒரு நல்ல சாய்ஸாகவே இருக்குது. ஸோ இதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஹெவியான ஃபீல் வந்து இருக்குது. நான் வந்து இதுக்கப்புறம் வந்து எந்த ஸ்நாக்ஸுமே வந்து சாப்பிடல. நீங்கள் வந்து வேணுங்கன்னா 1 டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இது குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகவே ஆகுங்க. நான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம் சொல்லிவிட்டு காமிச்சிருப்பேன். அரிசி வேகும் போது ஃபஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாலிஷ் பண்ண மாதிரி பளபளன்னு வரும். செகண்ட் டைம் கொஞ்சம் வந்து அப்படியே அது மெருகேறின மாதிரி இருக்கும். 3வது டைம் பார்த்திங்கன்னா நல்லா பொஸ்ஸுன்னு வெந்து வருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்படியே அதை வடிச்சிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் தட்டைப்பயிறு குழம்பு வச்சோம். சரி மட்டை அரிசிக்கும் தட்டைப்பயிறு குழம்பு வச்சு சாப்பிட்டோங்க. காம்பினேஷன் வந்து செம சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் 1 டைம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் அப்போயே சொன்ன மாதிரி இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நீங்களும் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் அம்மா அப்பா யாருக்காவது வந்து சுகர் இருந்துச்சு அப்படின்னா இந்த அரிசியை வந்து வாங்கி கொடுங்க. அட்லீஸ்ட் டெய்லி சாப்பிட முடியாட்டியும் வாரத்தில் ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் வந்து சாப்பிட்ற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.